வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன. இனிமேல் தான் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுபத்துவ பாதையில் திரும்பி இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தும் அதிரடியான மாற்றங்கள் என்ன? அது மட்டுமல்லாது முதல் ராசியில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். முதல் ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் மறையும் சுக்கிரனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால், ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் அஷ்டமத்தில் மறைந்தாலும் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையான யோக வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது என்ன என்பதை சற்று விரிவாக பிறகு பார்ப்போம். அதற்கு முன்னதாக சுக்கிரன் என்பவர் யார் என்று பார்த்தால், நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர், இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடியவர். அவர் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் மறைந்தாலும் சில தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சுபத்துவ பாதையில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் சுபத்துவ பாதையில் திரும்பியிருப்பதால் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய செலவுகள் அனைத்தையும் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரும்பாலான கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்கும். ஆனால் சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தோஷ நிவர்த்தி செய்வதோடு பெரும்பாலான விரயங்களை தவிர்த்து சுப விரயமாக மாற்றுவதோடு வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சுய தொழில் துவங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான். இந்த வேளையில் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அதீத பலத்துடன் அஷ்டமத்தில் மறைந்து தனது சொந்த ராசியை 2ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். எண்ணற்ற வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. எனவே பெரும்பாலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சேமிப்புகள் உயரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்ப பொறுப்புகள் இந்த தருணத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சகிப்புத்தன்மை உயர்வதால் பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு எடுக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. பெரும்பாலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பெரும்பாலான சிக்கல்களை சரியான வகையில் கையாளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் தொழிலிலும் சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்து தனத்தையும் பார்ப்பது பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பெண்மணிகள் விரும்பிய பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சாதகமாக ஆற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்க கொடுக்கிறது. பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல வாய்ப்புகளை எளிதில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. பெண்மணிகள் நினைத்ததை விட பல காரியங்கள் விரைவாகவும் துரிதமாகவும்
சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பெண்மணிகள் மனதை வாட்டி வதைத்து வந்த பல காரியங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அருளால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேளையில் சுபத்துவ பாதையில் திரும்பி இருப்பதால் நிச்சயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. உறுதியாகவே நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக உங்களது திறமைக்கு உரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். இதுவரை மறுக்கப்பட்டு வந்த கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்பட்டு வந்த சூழலில் அவை தடையின்றி இந்த தருணத்தில் கிடைக்கும் சிறப்பான வேளையாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. யோகம் நிறைந்த வாய்ப்புகளை தனஸ்தானத்தில் தனது பார்வையை பதிப்பதால் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். இல்லத்தில் தடைபட்ட காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சேமிப்புகள் கரையக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகினாலும் அவற்றை முதலீடாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக அமைகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வியாபாரம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல முன்னேற்ற வாய்ப்புகளை தடுமாற்றம் இல்லாமல் அனுகூலம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் அமைவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கானும் சிறப்பான வேளையாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கும் வேளையிலும் சுக்கிரன் எழுதிய தலைவிதி சுபத்துவ பாதையில் திரும்பியிருப்பதால் நல்ல மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்துகிறது.